விநாயகா போற்றி. தன்னலமற்ற வள்ளல் தன்மை உடையவரும் தன்னிகரில்லாத வல்லமை மிக்க நிர்வாகத்திறமை உடையவர்களும் தரணி போற்றும் வழிகாட்டும் ஆசானாகவும் விளங்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவில் நீங்கள் சுய ஜாதக ரீதியான திசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் ரீதியாக அடையும் யோக பலன்களை 100% முழுமையாக நீங்கள் அடையும் வழிமுறைகளையும், அதே நேரத்தில் அசுப காலங்களில் ஏற்படும் அசுப பலன்களிலிருந்து நீங்கள் முழுவதுமாக தப்பித்து பாதிப்புகளிலிருந்து, அதாவது லாபங்களிலிருந்து நஷ்டமடையும் வழி மார்க்கங்களையும் நீங்கள் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதை நமது தெய்வாம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகள், ஜோதிட முன்னோர்கள் கூறிய அடிப்படை கருத்துக்களின் அடிப்படையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் ரீதியான சிறந்த அமைப்புகளை எவ்வாறு தேர்ந்தெடுத்து எந்த நாட்களில் செயல்படலாம் என்பதை விளக்கமாக கூறியுள்ளேன். எனவே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டும் பதிவுகளாகவும் பயன்படும் பதிவாகவே முழுமையாக இருக்கும் என்பதால் முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். பொதுவாக ஜென்ம ராசி என்பது நாம் பிறந்த அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமாகும். சந்திரன் தினமும் 2.25 நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே உங்கள் ஜென்ம ராசிக்கு சந்திரன் எந்த நாட்களில் எந்த இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் என்பதை பார்த்தோமானால், தனுசு ராசி என்பவர்களுக்கு கும்பம் ராசியிலும் ரிஷபம் ராசியிலும் கன்னி ராசியிலும் துலாம் ராசியிலும் சந்திரன் சஞ்சாரிக்கும் தலா 2.25 நாட்கள் வீதம் 10 நாட்கள் உங்களுக்கு கூடுதலான நன்மையான பலன்கள் அதிகம் ஏற்படும். அதே நேரத்தில் தனுசு ராசியிலும் மிதுனம் ராசியிலும் சந்திரன் சஞ்சாரிக்கும் தலா 2.25 நாட்கள் வீதம் 5 நாட்கள் உங்களுக்கு சிறிது பதட்டம், முன்கோபம், அவசரத்தனத்தை கொடுத்தாலும் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் இந்த நாட்களிலும் நீங்கள் நன்மையான பலன்களை அடைய முடியும். அடுத்ததாக உங்கள் ஜென்ம ராசி ரீதியாக உங்களுக்கு அதி நட்பு நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி, காதலர்கள் போன்ற உறவுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளவோ சிறந்த ராசிகளாக மீனம், தனுசு, மேசம், விருச்சகம், கடகம், சிம்மம் லக்னம் ராசிக்காரர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உறவுகளாக்கி கொண்டால் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் செயல்படுவார்கள். வாழ்க்கையும் அவர்களால் வளமாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ஜென்ம ராசி அதிபதி கிரகம் உங்களுக்கு குருவாகிறார். எனவே குருவின் அம்சங்களை பயன்படுத்தி நாம் கூடுதல் சக்தியை பெற முடியும். பொதுவாக லக்னாதிபதியின் வலு பெறுவது எல்லா காலங்களிலும் அவசியமாகும். திசாபுத்தி காலங்களில் திசை நடத்தும் கிரகம், புத்தி நடத்தும் கிரகங்களின் அம்சங்களையும் பயன்படுத்தி நீங்கள் கூடுதல் சக்தியை பெற்று திசாபுத்திகளின் கூடுதலான நன்மைகளையும் அசுப பலன்களிலிருந்து நிவர்த்திக்கும் வழிமுறைகளையும் நீங்கள் அடையக்கூடிய சக்தியை இறைவன் மூலம் அடையலாம். அந்த விதத்தில் உங்களுக்கு குருவின் அம்சங்கள் என்று பார்த்து கொண்டால், குருவுக்கு அதிதேவதை பிரம்மாவாகும். குருவின் ஸ்தல வழிபாடு ஆலங்குடி, திட்டை போன்ற ஸ்தல வழிபாடுகள் கூடுதல் சிறப்பு தரும். மேலும் உங்களுக்கு குருவின் நிறம் என்று எடுத்துக்கொண்டால் மஞ்சள் நிறம், மஞ்சள் வஸ்திரம் சிறப்பு பலன்களை தரும். ரத்தினம் புஷ்பராகம், வாகனம் யானை, தாமிரம் உலோகம் பொன் கோல்டு, ரத்தினம் வெளியே பார்த்தால் புஷ்பராகம். மேலும் உங்களுக்கு புஷ்பம் என்று எடுத்துக்கொண்டால் முல்லை புஷ்பமும் கடலை தானியமும் வரும். எனவே இந்த வித அம்சங்களை நீங்கள் பயன்படுத்தி கூடுதலான சிறப்புகளையும் சக்திகளையும் பெறலாம். வழிபாடுகள் செய்வதன் மூலம், அன்னதானங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமும் கூடுதலான சக்தியை பெற்று நம்மளுடைய அனைத்து வித அசுப காலங்களின் எதிர்ப்பு தன்மைகளையும் யோக பலன்களை முழுமையாக அடையும் போலையும் நீங்கள் கூடுதலாக பெற முடியும். அடுத்ததாக நியூமராலஜி ரீதியாக குருவுக்கு 3ஆம் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் எண் உங்களுக்கு கூடுதல் சக்தி தரும். அதேபோல் உங்களுக்கு யோகம் தரும் எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1, 2, 3, 9. அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் எண்ணும் ஒரு விதத்தில் சில நேரங்களில் மட்டுமே யோகத்தை தரும். 1, 2, 3, 9ஆம் எண்களின் கூட்டுத்தொகை எண்களும் உங்களுக்கு யோகத்தை தரும். எனவே உங்களை பொறுத்தவரை யோக நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்மை, மஞ்சள், சிகப்பு நிறங்கள் கூடுதல் சக்தியை தரும். இந்த வித அம்சங்களையும் நீங்கள் தசாபுத்தி கிரகங்களின் அடிப்படையில் அமைத்து வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் பயன்பாடுகளையும் செய்து கொண்டு கூடுதல் சக்தி பெறலாம்.
அடுத்தது மிக முக்கியமாக ஜென்ம நட்சத்திரம் ரீதியான யோக பலன்களை வாழ்க்கையில் அடைவது எப்படி? இதுதான் ஜென்ம நட்சத்திரம் தான் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை மிக துல்லியமாக கூறி சென்றுள்ளார்கள். அதை பயன்படுத்தினால்தான் நாம் யோக பலன்கள், ஜாதக ரீதியாக யோக பலன்களையும் நம்முடைய அமைப்பு பலன்களையும் 100% பெற முடியும். அசுப காலங்களிலிருந்து ஓரளவுக்கு நம்மால் 1,00,000 வருமானம் இருக்கும் என்றால் ஒரு 50,000 வருமானத்திற்கு அளவுக்கு பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய முடியும். நஷ்டம்தான். இப்போ அசுப பலன்களை தந்துதான் தீரும். எனினும் அதிலிருந்து நாம் தப்பித்து நிவர்த்திக்கும் வழியில் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த விதத்தில் ஜென்ம நட்சத்திரம் என்பது நீங்கள் பிறந்த அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அதுவே ஜென்ம நட்சத்திரமாகும். அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பல செயல்பாடுகளையும் கூறி சென்றுள்ளார்கள். ஜென்ம நட்சத்திரம் அன்று தான் நம் பிறந்த நாளை கொண்டாடுவது ஜோதிட சாஸ்திர ரீதியாக சரியான வழிமுறையாகும். அதேபோல் கோயில் வழிபாடுகள், கோவில் காரியங்கள் அனைத்துக்குமே ஜென்ம நட்சத்திரம் மிக உகந்த நாளாகும். மேலும் மகான்கள், ஆசான்கள், உயர்ந்த அமைப்பில் உள்ள ரிஷிகள் போன்ற அனைத்து பெரியோர்களையும் சந்திக்க ஜென்ம நட்சத்திர நாள் சிறப்பாக இருக்கும். முன்னோர்கள், பித்திருக்கள் வழிபாடுகள் மற்றும் சாந்தி பரிகார அமைப்புகள் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் சிறப்பான சக்தி தரும் நாளாகும். அதேபோல் எந்தவித தோஷ பரிகாரங்களுக்கும் நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்வதே மிகச் சிறப்பாக இருக்கும், பலன்களை தரும். தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்புகளில் சேருதல் மற்றும் புத்தாடை, புதுவித காரியங்கள் செய்வதற்கும் ஜென்ம நட்சத்திரம் உகந்த நாளாகும். எனவே ஜென்ம நட்சத்திரம் கூடுதல் சக்தி உள்ள நட்சத்திரமாகும். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு ஒரு 15 நட்சத்திரங்கள் மிகவும் யோகமான பலன்களை தரக்கூடிய நட்சத்திரங்களாக கூறப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் கூடுதலான நன்மைகளை பெற முடியும். அனுகூலமும் ஆதாயம் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் அனைவரிடமும் முயற்சி செய்து பயன்படும் நாட்களையும் சில துல்லியமான கணக்கீடுகள் ரீதியாகவும் பிரித்து கூறியுள்ளார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி, காதலாக தேர்ந்தெடுத்து கொண்டாலும் நிச்சயமாக அவர்கள் மூலம் அனுகூலமும் ஆதரமாக இருக்கும். பொருத்தமுள்ள நட்சத்திரங்கள் இந்த உங்களுக்கு, அதாவது திருமண பொருத்தத்தில் கூட 10 பொருத்தம் பார்ப்பதற்கு இதுதான் அடிப்படை அமைப்பாகும். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் அறிந்து கொண்டாலே 10 பொருத்தம் பார்க்க தேவையில்லை. ஜாதக கட்ட பொருத்தம் மற்றும் மற்ற ஆய்வுகளையும் செய்து திருமண காரியங்களை உறுதியாக செய்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். எனவே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திரங்கள் இந்த உங்கள் ராசியில் உள்ளது. உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும், மீதி 4 மூலம் 4 பாதம், போராடம் 4 பாதங்கள். எனவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 15 நட்சத்திரங்களையும் பார்ப்போம். எந்தெந்த நாளில் என்னென்ன காரியங்கள் செய்வது என்பதையும் மிக துல்லியமாக உறுதியான பலன்களை தரும் நாம் போய் பார்ப்போம். பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சதயம், சுவாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்களாகும். அதேபோல் இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல உறவுகளை தேர்ந்தெடுக்கவும் உதவும் நட்சத்திரங்களாகவும் இருக்கும். அடுத்ததாக எந்த நாளில் எந்த காரியங்களை செய்தால் நீங்கள் கூடுதலான நன்மைகளையும் வெற்றியும் பெற முடியும் என்று பார்த்தோம் என்றால், தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு போன்ற தன விருத்தி, பொருளாதார ரீதியான செயல்படும் நாட்களில் நீங்கள் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதாவது சந்திரன் அன்று சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரம் நாம் நட்சத்திர நாளாக குறிப்பிடுகிறோம். நட்சத்திர நாள் என்று குறிப்பிடும் நாள் எல்லாமே சந்திரன் அன்று எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நட்சத்திரத்தை குறிப்பிடுகிறேன். அடுத்ததாக உங்களுக்கு வீடு, வாகனம், நிலப்புலன்கள், ஆரோக்கியம், சுகபோக வசதி விருத்திகள் போன்ற காரியங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நாட்களிலும், நோய் கடன் நிவர்த்தியாகவும், வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் உறுதியான அனுகூலமும் ஆதாயம் இருக்கும், வெற்றியும் பெறலாம். அடுத்ததாக உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி, காதலர்கள் போன்ற உறவுகள் மற்றும் உறவினர்களை சந்திக்கவும், அவர்கள் மூலம் உறவுகள் விருத்தியாகவும், உறவுகள் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் மகிழ்ச்சியும் பெறவும் நீங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் சிறப்பான பலன்களை அடைவீர்கள். மேலும் எதிரிகளாலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் செயல்படக்கூடிய நாட்களும், அதிலும் முக்கியமாக எல்லாரிடமும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெற
அனுகூலம் ஆதாயம் பெற ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களில் முயற்சி செய்தால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவும் கூடுதல் நன்மையும் ஏற்படுத்தும். நிச்சயமாக அவர்கள் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கும், வெற்றி கிட்டும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பூராடம் நட்சத்திரக்காரர்கள் 15 நட்சத்திரங்கள் முதலில் யோக நட்சத்திரங்கள். இந்த நாட்களில் நல்ல நல்ல காரியங்களும் நடக்கும், கூடுதல் அனுகூலமாகவும் வரலாம். இந்த நட்சத்திரக்காரர்களை தேர்ந்தெடுத்தால் நல்ல உறவுகளாகவும் கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற உறவுகளும் உங்களுக்கு அனுகூலமாகவும் வாழ்க்கை வளமாகவும் அவர்களால் பாதிப்புகளோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் காலம் முழுவதும் இருக்கும். உத்திராடம் கிருத்திகை, மிருகசீடம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி, அஸ்வினி மகம் மூலம், இந்த 15 நட்சத்திரங்களும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் தரும் நட்சத்திரங்களாகும். இந்த நாட்களில் இந்த நட்சத்திர நாட்களில் அனைத்து காரியங்களும் அனுகூலம் தரும். அதேபோல் அனைத்து உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி காதலர்கள் போன்ற அனைத்து உறவுகளும் இந்த நட்சத்திரக்காரர்களாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும். உங்களுக்கு எந்த நாளில் என்ன காரியங்களை செய்தால் நீங்கள் கூடுதல் நன்மை பெறலாம், முழு யோக பலன்களை பெறலாம், அசுப காலங்களிலிருந்து எப்படி நிவர்த்திக்கலாம் என்பதை பார்ப்போம். முதலில் தொழில் வியாபாரம் வேலைகளின் சம்பந்தமான பொருளாதார ரீதியான ஏற்றம் பெறும் முயற்சிகளுக்கு நீங்கள் கிருத்திகை உத்திராடம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் மற்றும் சுக ஆரோக்கியம் சுக வசதிகள் விருத்திக்காக மிருகசீடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு வெற்றி பெறலாம், எல்லா காரியமும் அனுகூலம் பெறலாம். நோய் கடன் நிவர்த்தியாகவும் வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறலாம், அனுகூலம் பெறலாம். அதேபோல் உறவுகள் நண்பர்கள் கூட்டாளி கணவன் மனைவி காதலர்கள் போன்ற உறவுகளின் மூலம் அனுகூலம் பெறவும் உறவுகளை பலப்படுத்தவும் வளப்படுத்தவும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நாட்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களை சந்தித்து செயல்பட்டால் கூடுதலான உறவும் மேம்படும், அனுகூலம் ஆதாயம் அவர்களால் பெறுவீர்கள். எதிரிகளாலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களாலும் எல்லா காரியங்களிலும் எல்லோரிடமும் அனுகூலமான பலன்களை பெறவும் சாதகமான நன்மைகளை பெறவும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக கூடுதல் நன்மையை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 15 நட்சத்திரங்கள் முதலில் பார்த்து விடுவோம். யோக அதிர்ஷ்டங்களை தரும் நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் அனுசம் உத்திரட்டாதி, அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம். இந்த 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகா அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகும். அதாவது இந்த நாளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நீங்கள் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் கூடுதல் நன்மை தரும், அனுகூலம் ஆதாயத்தை பெறும். இதில் தொடங்கினால் சுபமாகும், இறுதியாக சுபமாகவே முடிவரும். அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி காதலாக தேர்ந்தெடுத்து கொண்டால் உங்களுக்கு அனுகூலம் ஆதரமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலம் வாழ்க்கை வளமாக இருக்கும். திருமண பொருத்தத்திலும் இது முக்கிய பங்கு வகிக்கும் நட்சத்திரங்களாகும். எனவே அடுத்ததாக நீங்கள் எந்த நாளில் எந்த காரியத்தை செய்தால் முழு யோக பலன்களை அடையலாம், அசுவ பலன்களை நிவர்த்திக்கலாம் என்பதை பார்த்தால் தொழில் வியாபாரம் வேலை போன்ற பொருளாதார ரீதியான மேன்மை பெறும் முயற்சிகளுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் சுகபோக வசதிகள் சுக ஆரோக்கிய போன்ற காரியங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களிலும் நோய் கடன் நிவர்த்தியாகவும் வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் செயல்பட்டால் அனுகூலமாகவும் பெறலாம், காரியங்கள் வெற்றியும் அவர்கள் மூலம் எதிரிகளையும் வெல்லலாம். வெற்றிகள் கூடுதலான வெற்றி வாய்ப்பு தரும் நட்சத்திரமாகும். அடுத்ததாக உங்களுக்கு உறவுகள் மூலம் அனுகூலம் பெறுவது, அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி காதல்கள் போன்ற உறவுகள் மூலமும் உங்களுக்கு அனுகூலமாகவும் உறவுகள் பலப்படவும் உறவுகள் நலமாகவும் வளமாகவும் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்க அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் சந்தித்தால் சிறப்பான பலன்களை அடைவீர்கள். எதிரிகளாலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் அல்லது புதியவர்களாலும் தெரியாதவர்களிடம் நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் எல்லாரிடமும் சென்று சந்தித்து செயல்பட வேண்டிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பரணி பூரம் போராட்ட நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் அனைத்து வித யோக பலன்களையும் பெறலாம். அசுவ பலன்களிலிருந்து ஒரு முழுவதும் பாதிப்புகளும் அடையலாம், நிவர்த்தியும் அடையலாம். பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் வழிகளையும் நீங்கள் உறுதியாக அடைய முடியும். எனவே இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு கோடிகளை கொட்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் கோடிகளை சம்பாதிப்பவர்களாக இருந்தால் 7 சனி போன்ற பொருளாதார தடை விதிக்கும் நாட்களில் கூட கோடிகள் சம்பாதிப்பவர்களுக்கு லட்சங்களாகும், லட்சங்கள் சம்பாதிப்பவர்களுக்கு ஆயிரங்களாகும், ஆயிரங்கள் சம்பாதிப்பவர்களுக்கு 100களாகும். இதுதான் வேறுபாடு. ஆனால் நிச்சயமாக லாபங்கள் நமக்கு பெற முடியும், நஷ்டங்கள் ஏற்படாமல்
தவிர்க்க முடியும் என்பதுதான் உண்மையான இதனுடைய அமைப்பாகும். அதேபோல் ஜாதக ரீதியான நமது அமைப்புகளுக்கு உட்பட்டுத்தான் நம்ம எல்லா பலன்களையும் அடைய முடியும். ஒரு சாதாரண நிலையில் உங்களுக்கு ஜாதகத்தில் ஓரளவுக்கு ஒரு வீடு அமைப்பு இருக்கிறவர்களுக்கு சொகுசு பங்களா அமையாது. உங்கள் தகுதிக்கு ஏற்பட்ட வீடுகளை அந்த நாட்டில் முயற்சித்து அடைந்து விடலாம். எனவே முழு நம்முடைய விதியின் அமைப்பின் ரீதியாக மதி வழியில் செயல்பட்டு அனைத்து விதமான யோக பலன்களையும் பெற முடியும். அசுவ பலன்களை தவிர்த்து நாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அடைய முடியும். அதாவது நஷ்டமடையாமல் லட்சமடைவதே ஆயிரக்கணக்கில் லாபங்களை அடைய முடியும் என்பதுதான் இதன் உண்மையான அர்த்தமாகும். எனவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.